அவரு சும்மா நாடகம் ஆடுறார். அந்த 17 கோடிக்கு போடப்பட்ட நம்ம மாடக்குளம் கம்மாய் 17 கோடிங்க, 11 கோடிக்கு ஏல விடப்பட்டு அந்த சாலை அந்த கரையை பார்த்தா ஒரு மழைக்கு தாங்கல. ரொம்ப மோசமான சாலை, கரை மோசமாக இருக்கு. அந்த மக்கள்லாம் எதிர்ப்பு தெரிவித்து அப்புறம் நான் போய் பார்த்து பத்திரிகையில் எடுக்க வச்சு, நீங்கள் தான் ஊடகங்கள்லாம் வந்தீங்க, பார்த்தீங்க, பத்திரிகையில் போட்டீங்க. அது வரைக்கும் இவர் போகவே இல்லை. மூர்த்தி எத்தனை தடவை போய் இப்போ டிஃபன் பாக்ஸ் எல்லாம் கொடுத்தாரு, போனாரா? நாங்கள் சொல்லி மக்கள் சொல்லி எல்லாம் கேட்கல. கடைசியில் இவர் போய் ஏதோ ஒரு பணிக்காக மாடக்குளம் போகும்போது எல்லா மக்கள் பூரா எதிர்ப்பு தெரிவித்து பூரா சாக்கடை நிறைஞ்சதாங்க. நாங்கள் வேற சாக்கடையில் வாழ்கிறோம், நீங்கள் சொகுசாக வந்துட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் எதிர்ப்பு தெரிவித்ததன் அடிப்படையில் அவர் இப்போ போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். இப்போ போயிருக்காரு, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அவர் மனசாளருக்கும் இல்லை, சும்மா மக்களை ஏமாற்றி எப்படியாச்சும் இந்த தொகுதி மீட்டெடுக்கணும், நமக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க சொல்லிட்டு அவர் போய் தண்ணி இந்த மாதிரி பிரச்சனையை எப்படியாச்சும் தீர்வு கண்டா சரி. எங்களுக்கு தொகுதி மக்களுக்கு நன்மை கிடைச்சா சரி. நன்மை கிடைக்கிறதுக்கு மூர்த்தி செயல்பாடு இருந்தால் நல்லதுதான்.